அனைவருக்கும் வணக்கம். நேற்று அக்டோபர் 20 தீபாவளி நாள். அன்றைக்கி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தலாம். நேற்று என்ன ஒரு நாள் முன்னாடிக்குள்ளே நியூஸ் இருக்குது. ஸோ நேற்று வீடியோ போட முடியல, அதனால் இன்றைக்கி போடுறேன். ஸோ இது முழுக்க டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க லேட்டஸ்ட் தகவல் தான், பழைய தகவல்லாம் கிடையாது, லேட்டஸ்ட் தகவல் தான். அதுமாதிரி சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி அட்வைஸ் கேட்டுக்குவாங்க. நான் சொல்கிறேன், சில தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் செபி அட்வைஸ் கேட்டு முடிவிடுங்க. We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information of stock market or daily news of stock market. வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. அதேமாதிரி தீபாவளி திரும்ப ஒரு தடவை எல்லாருக்குமே தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ட் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். தீபாவளி அன்றைக்கி வீடியோ போட முடியல, ஒரே வெடி சத்தம். ஸோ அதுக்கான அடுத்த நாள் வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி கூட கொஞ்சம் வெடி சத்தம் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் பெருசாக இல்லை. டாடா மோட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன நியூஸ் தான், அது என்னென்னு பார்த்துடலாம். அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது பாரத் ரசாயன் லிமிடெட் 10,118 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 24 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிரிட்டு போனஸ் ரெண்டும் குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. கம்பெனி செக்டர் பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. நல்ல ரிசர்வ் வச்சுருக்காங்க கம்பெனி. ஸோ நல்ல போனஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கம்பெனி என்ன மாதிரி தருவாங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் கம்பெனிகளே நல்ல ரிசர்வ் இருக்குது. ஒரு கம்பெனி என்ன தான் நிறைய ரிசர்வ் வச்சிருந்தாலும் கம்பெனியோட டிவிடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ₹1 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்க வருஷம். ஸோ இந்த மாதிரி போனஸு ஸ்பிரிட்டு தராங்கிறது தான் கொடுத்துருந்து பார்க்கும். 24 தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 205 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 30 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் இனிமேல் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் வந்து 6 நவம்பர் 2025. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 20 பைசா, 30 பைசா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25 பைசா. ஸோ இது 4 டிவிடெண்டாக இருக்கும். செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட். கொஞ்சம் பின்னாடி வெடி சவுண்டாக கேட்குறதுனால கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம் உங்களுக்கு. அதுமாதிரி இன்றைக்கி நீங்கள் டாடா மோட்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த மெயில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது மாதிரி டாடா மோட்டர் வந்து டாடா மோட்டர் பர்சனல் வெஹிக்கிளாக பேர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதுதான் நான் முதலே சொல்லிட்டு இருந்தேன், பேரை மாற்றிட்டாங்க. ஸோ அன்றைக்கி 13 அந்த கசட்டில், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்லேயே அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்னும் பண்ணாமல் இருந்தாங்க. அதை தான் நாளைக்கு பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த நியூஸு. என்னென்னா இன்றைக்கி இது 24 அப்புறம் பார்த்திங்கன்னா டாடா மோட்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளாக பேரை மாறிடும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் மாறிடும். அதுமாதிரி இப்போது வந்து ஸ்கிரிப் ஐடி பார்த்திங்கன்னா டாடா மோட்டர்ஸ்னு இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎம்பிவி டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிஎம்பிவின்னு சுருக்கமாக போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்டாக் உங்களுக்கு காட்டும். ஸோ இதுக்கப்புறம் இது எல்லாமே டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளாக தான் இருக்கும். ஸோ டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. அது நம்ம சொன்ன மாதிரி ஒரு நவம்பர் இந்த எண்டில் கூட வரலாம், இல்லை டிசம்பர் ஃபஸ்ட்டில் கூட வரலாம். முடிஞ்ச அளவுக்கு நவம்பர் எண்டுக்குள்ளேயே வந்துடும், இல்லை அதுக்கு முன்னாடியே வந்துடலாம். ஏன்னா அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எப்போ பர்மிஷன் கொடுக்காங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியாது. பட் அவங்க சொன்னது 45 60 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுன்னு. ஸோ நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து பழைய வீடியோவில் நேற்று முந்தானத்து வீடியோவில். ஏன்னா அது வந்தாலும் வரட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எப்படினாலும் கண்டிப்பாக வந்துடும். பட் நீங்கள் இப்போ பார்த்த ஒரு பெரிய யூஸும் இல்லை, ஏன்னா வந்து ட்ரேடிங் நடக்கல. ஸோ அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருக்குன்னு மட்டும் தான் தெரியும், நீங்கள் அதை ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம என்னோட மெசேஜ் வந்துருந்துச்சு 16 இது மாதிரி உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிட்டுன்னு. பட் நார்மலாக நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ஜீரோ அக்கௌண்ட்டு, க்ரோ அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டாது. எனக்கும் காட்டலை. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தே ஆகணும், இல்லை அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டாலும் நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த மேற்கொண்டு நம்ம பேச போகிறோம். அதேமாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது இதில். அதே மாதிரி நம்ம வந்து என்னென்னா ஜீரோதா க்ரோ அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட ப்ரோக்கரில் வச்சுருப்போம். ஸோ சப்போஸ் அவங்க வந்து பேங்க் கரப்ட் ஆகிட்டாங்க, இல்லை அவங்க ஓடி போயிட்டாங்க, அவங்க சடனாக பந்த் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஷேருக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கும் இந்த நெக்ஸ்ட் இதில். ஸோ அது எப்படி செக் பண்ணுங்கிறத பார்த்துலாம். முக்கியமாக நான் சொல்கிறது வந்து சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். என்எஸ்டிஎல் வந்து எனக்கு தெரியல, என்னென்னா அது என்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை. இருந்தால் அந்த வழியே தெரியும். ஸோ அதனால் எனக்கு அந்த வழியே தெரியல. சிடிஎஸ்எல் மட்டும்தான் பெரும்பாலான அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல் தான் இருக்குது. இந்த க்ரோ ஜீரோதா இந்த மாதிரி இதெல்லாம். சிலருக்கு என்எஸ்டிஎல்லாம் இருக்கலாம். அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. மேபி நீங்கள் உங்கள் இதில் தான் போய் செக் பண்ணணும். பட் சிடிஎஸ்எல் இருந்துச்சுன்னா மேற்கொண்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எப்படி பார்க்கணுங்க சொல்லலாம். நிறைய நம்பருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க இதை பார்த்து உங்களுக்கு பெருசாக பயனும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சிடிஎஸ்எலோட எப்படி அக்கௌண்ட்டை பார்க்கணும்னு தெரியாதவங்க வேணால் மேற்கொண்டு பாருங்கள். ஸோ பார்த்துடலாம். இப்போ என்எஸ்டிஎல் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிரைமரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியோட தான் டைப் இருக்காங்க. என்எஸ்டிஎல்ங்கிறது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். அவங்க வந்து டேரெக்டாக டைப் லிங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா என்எஸ்சியோட தான் லிஸ்ட்டாக இருக்காங்க. சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இவங்க வந்து பிஎஸ்சியோட லிங்காக இருக்காங்க. அதுமாதிரி இப்போ உங்களோட அக்கௌண்ட் இருக்குது, பட் உங்களுக்கு தெரியல அது என்எஸ்சியா என்ன என்எஸ்டிஎலா சிடிஎஸ்எலான்னு
அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஐடியை பார்த்தீங்கன்னா அது ஐஎன்னு போட்டிருந்துச்சுன்னா அது வந்து என்எஸ்டிஎல். ஸோ ஐஎனுக்கு வந்து அது வரும் என்எஸ்டிஎல்ல. அதுக்கப்புறம் ஐஎனுக்கு அப்புறம் 14 டிஜிட் நம்பர் வரும். இதே நீங்கள் சிடிஎஸ்எல்னால் உங்களுக்கு 16 டிஜிட்டும் நம்பராக தான் இருக்கும். ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் தான். வரிசையாக ஒரு நம்பர் ஒரு 16 நம்பர் வரும். ஸோ அந்த மாதிரி நம்பர் வரும். 16 எண்ணிக்கை நம்பிக்கை வரும் நம்பர் வரும். இதே என்எஸ்டிஎல்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஐஎன் வந்துட்டு அதுக்கப்புறம் 14 டிஜிட் வந்து நம்பர் வரும். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்னு. சிடிஎஸ்எல் வந்து உங்களுக்கு நம்ம மேற்கொண்டு சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பெரும்பாலானவங்க சிடிஎஸ்எல் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிடிஎஸ்எல் லாகின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஈஸியஸ்ட்னு வரும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும். இந்த ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். சிடிஎஸ்எல்ல கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன்இன்னு வரும். நம்ம சிடிஎஸ்எல் சைன்இன்னு போட்டாலே இப்படி வந்துடும். லாகின்னு போட்டாலே. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காண்டி இதில் வந்து 2 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டு ரிஜிஸ்டர் ஃபார் ஈஸி கிளிக் இயர், ஃபார் ரிஜிஸ்டர் ஃபார் ஈஸியஸ்ட் கிளிக் இயர். ஒன்று ஈஸின்னு இருக்கும், ஒன்று ஈஸியஸ்ட்னு இருக்கும். இதில் வந்து ரெண்டுலேயும் எனக்குள்ள பெரிய வேட்பாடு நான் இப்போ ஆராய்ச்சி பண்ண டைம் இல்லை. அதனால் என்னென்னா ஈஸியஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ஒரு ப்ரோக்கர்லேருந்து இன்னொரு ப்ரோக்கருக்கு மாற்றணும்னா அந்த ஈஸியஸ்ட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ ஜீரோதாலேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் இருக்கீங்க, க்ரோவில் போகிறீங்கன்னா அந்த ஃபுல் ஷேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த வழியாக அதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடியது. ஈஸி வந்து நார்மலாக நீங்கள் பார்க்கலாம். அதில் பெருசாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது, பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஈஸி தான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது நான் க்ரீனாக இது பண்ணது. ஸோ இந்த ஈஸியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வேறு மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு. ஈஸியை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி கேட்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் டிமெட் டீட்டெயில்ஸ், ஓடிபி, அக்கௌண்ட் டீட்டெயில், கம்ப்ளீஷன். இந்த 4 ஸ்டெப் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. 3 ஸ்டெப் பண்ணாலே போதும், அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து டிபிஐடின்னு கேட்கும். பிஓஐடி அதான் உங்களுக்கு ப்ரோக்கர் ஐடி. உங்களோட வந்து இந்த டிமெட் அக்கௌண்ட்டோட 16 டிஜிட் ஐடி. ஸோ இதில் பார்க்கலாம் சிடிஎஸ்எல் தான். ஸோ சிடிஎஸ்ங்கிறனால 16 டிஜிட் நீங்கள் சைடில் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இந்த மாதிரி உங்கள் 16 டிஜிட் நம்பரை போட்டுருங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேனு ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் டே ப்ளஸ் மந்த்து. இயர் போடக்கூடாது, டே வேறு மந்த்து. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறேன். இப்போ ஒருத்தரோட பேன் கார்டு வந்து ABCDE 1234A இது வந்து பேன் கார்டு. அதுக்கப்புறம் அவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1ஆம் தேதி. ஸோ 01 ஜனவரி மந்த்து. ஸோ 01. ஸோ இந்த மாதிரி அது நீங்கள் 2வது மாதம் 2ஆம் தேதி 2வது மாதம்னா 0202 உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு டேட்டு அதுக்கப்புறம் மந்த்து. இயர் போடாதீங்க. இந்த 3மே ஒன்றா சேர்த்து போட்டிங்கன்னா உங்கள் பேனு உங்கள் டேட்டு உங்கள் மந்த்து 3ஐயும் சேர்த்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கிளிக் பண்ணால் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ 2வது இருக்கிறதையும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுத்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்து 2 இடத்துல வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மெயில் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி மெயில் இப்போ எல்லாருமே கம்பல்சரியாக மெயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் மெயிலுக்கும் ஒரு ஓடிபி வரும். உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் இதில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். ஸோ 2 ஓடிபி இங்கே சப்மிட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அடுத்த பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம் கேட்கும். உங்கள் ப்ரிஃபர்டு யூசர் நேம் கேட்கும். ஸோ இந்த யூசர் நேம் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். உங்கள் பேராக கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேர் கொடுக்கணும்னா கொடுத்துடலாம். அது வந்து நீங்கள் கொடுக்குறது தான். ஸோ உங்கள் யூசர் நேமை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். என்டர் பாஸ்வேர்டு. திரும்ப வந்து கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு. அதே பாஸ்வேர்டு திரும்ப டைப் பண்ண சொல்லும். ஸோ இப்போ நீங்கள் பாஸ்வேர்டில் தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சுட் பி மினிமம் 8 to 16 நம்ம கேரக்டர்ஸு. 8லேருந்து 16 கேரக்டர்ஸ் வந்து அதில் இருக்கணும். அதில் வந்து ஒரு கேபிட்டல் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும். ஒரு கேபிட்டலில் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நியூமரிக் இருக்கணும், ஒரு வந்து நம்பர் இருக்கணும். இன்னொன்று வந்து ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ஒன்று இருக்கணும். அது உங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆஷு, கொஷின் மார்க்கு, செமிகோலான், இது டாலரு, பர்சன்டேஜு, ஆண்டு, இல்லை ஸ்டார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணுற வந்து பாஸ்வேர்டு வந்து இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கணும். அதாவது 8லேருந்து 16 இருக்கணும். ஒரு கேபிட்டல் இருக்கணும், ஒரு ஸ்மால் இருக்கணும், அதுமாதிரி ஒரு நம்பர் இருக்கணும், அதுமாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இவங்க கொடுத்துருக்க ஸ்பெஷல் கேரக்டர் இதை மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டுன்னு சொல்லி மெசேஜ் வந்துட்டு முடிஞ்சிடும். திரும்ப வந்து லாக் அவுட் ஆயிரும். திரும்ப போய் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ திரும்ப நீங்கள் அதே லாகின் பேஜுக்கு போங்க. மேலே போய் யூசர் நேம் என்ன கொடுத்தீங்க, உங்கள் பேரோ இல்லை ஏதோ கொடுத்துருப்பீங்கல்ல அதை போடுங்க. பாஸ்வேர்டை போடுங்க. போட்டுட்டு லாகின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எடுத்த உடனே ஓடிபி தான் கேட்கும். அது திரும்ப ஓடிபி வரும். ஒரு தடவை லாகின் பண்ணும்போது ஓடிபி கேட்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இது வந்து ரெண்டுமே ஒரே ஓடிபி தான் வரும். ஸோ உங்கள் ஃபோன் நம்பருக்கு என்ன ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி இதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வேலிடேட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் போய் நீங்கள் பார்க்கலாம். மேலே வந்து அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்னு இருக்கும்.
லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் இருக்கும், அதை கூட கிளிக் பண்ணலாம். இல்லை இதானே இங்கே மெயின் பேஜ்னால் கீழே பார்க்கலாம் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணலாம். ரெண்டுலேயும் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹோல்டிங் என்னென்ன இருக்குங்கிறத காட்டிடும். ஸோ இப்போ அந்த ஹோல்டிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இது காட்டும். கிட்டத்தட்ட வியூவில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் காட்டும். ஸோ நீங்கள் 10 ஷேரு இல்லை 10 ஸ்டாக்கு இல்லை 30 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நிறைய ஸ்டாக் இருந்துச்சுன்னா 1-2 ஸ்டாக்னா பிரச்சனை இல்லை, ஒரே பேஜில் காட்டிடும். நீங்கள் நிறைய ஸ்டாக்கு ஒரு 50 ஸ்டாக் 60 ஸ்டாக்லாம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாக வந்து 10 ஸ்டாக்காக தான் காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லெஃப்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஷோன்னு கொடுத்துருக்கோம், என்ட்ரிஸ்னு கொடுத்துருக்கோம். அதில் கிளிக் பண்ணிவிட்டு 25, 50, 100ன்னு கேட்டிருக்கோம். நீங்கள் 100 கிளிக் பண்ணிங்க. 100 கிளிக் பண்ணால் உங்கள்கிட்ட இருக்க எல்லா போர்ட்ஃபோலியோவும் ஒரே இதில் காட்டிடும். ஸோ அதில் மொத்தமாக பாருங்கள், அதில் வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இருக்கும். ஸோ அதில் இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகின்னு எடுத்தோம். ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட இதை தேர்ந்தெடுத்து பார்த்தேன். ஸோ அதில் பார்க்கலாம், நான் நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன் எனக்கு வந்திருக்கு, ஆனால் சொல்கிறாங்க பட் எனக்கு தெரியலன்னு. மேபி சிடிஎஸில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சிடிஎஸில் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்க்கலாம், நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டே இருந்தேன்னா டிஎம்எல் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு வரும். நீங்கள் டாட்டான்னு டைப் பண்ணாங்க, டாட்டான்னு வராது, டிஎம்எல் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்டட் அப்படின்னு வரும். அதுமாதிரி இங்கே பேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஐபிஓ அலாட்மெண்ட் இன் ப்ராசஸ். ஸோ இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது, இன்னும் முடியல, ஏன்னா வந்து இன்னும் லிஸ்ட் ஆகல. ஸோ இப்போதைக்கு ப்ராசஸில் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபான்னு காட்டும். நீங்கள் 10 ஷேர் வச்சிங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, 10 × 2 20ன்னு காட்டும். ஸோ 20ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ கிடையாது, அது ஃபேஸ் வேல்யூவும் அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு இன்வெஸ்டட் வேல்யூ 20ன்னு காட்டும். அதெல்லாம் நீங்கள் தப்பானது. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இப்போதைக்கு 2 ரூபா தான் காட்டும், அது கவலைப்படாங்க, அது ஃபேஸ் வேல்யூ. ஸோ இல்லை உங்களுக்கு இன்னும் தேடி பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா, ஸ்க்ரோல் பண்ணி தேடி பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா அதே பேஜில் நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் 100ன்னு கொடுத்து லிஸ்ட்டு வரும், அதை நம்ம தேடி பார்க்கணும். அப்படி தேடி பார்க்க இன்னும் கஷ்டமாக இருக்குன்னா ரைட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் வெறும் டிஎம்எல்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படி தான் டைப் பண்ணேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு வந்து பெய்ட் அப் ஷேர் அப்படின்னு காட்டிடும். ஸோ இதில் பார்க்கலாம் டாட்டா டிஎம்எல் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு. ஸோ இப்படி தான் பார்க்குறது. பட் நீங்கள் எதை தான் பார்த்தாலும் இப்போதைக்கு அந்த ஷேர் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் மைல்சி வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு மற்றபடி ட்ரேடிங் ஆகிறது லிஸ்டிங் ஆகிறதுக்கு தான் ட்ரேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் இது வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிடிஎஸில் நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ ஹோல்டிங் வச்சுருக்கீங்க எல்லாமே ஒரே பேஜில் காட்டும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மற்ற எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் அக்கௌண்ட்டில் என்னென்ன வச்சுருக்கீங்களா எல்லாமே அதில் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மியூச்சுவல் ஃபண்டே கிடையாது, ஒரு சாம்பிளுக்காண்டி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தேன். அந்த மியூச்சுவல் ஃபண்டை இதே பேஜில் காட்டுது. ப்ளஸ் நான் சாவரின் கோல்டு பாண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்த 1 கிராம் அதுவும் இதே இதில் தான் காட்டுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட்டில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். ஸோ இந்த ஹோல்டிங்லாம் உங்கள் ப்ரோக்கர் ஆப்பில் இருக்க ஹோல்டிங் வந்து அப்படியே இதில் காட்டும். ஸோ ப்ரோக்கர் ஓடி போயிட்டாலும் நம்மளுக்கு வந்து இந்த சிடிஎஸில் இந்த ஹோல்டிங் இருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு நம்பிக்கை. ஸோ அதனால் அந்த ப்ரோக்கர் ஆப்பில் நீங்கள் கேஷாக வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது மேபி வேணால் டிஃபால்ட் ஆகலாம், அது வேணால் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அது கூட சிபி இப்போ வாங்கி தரலாம். பட் அந்த கேஷ் அக்கௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வீணாக போயிடும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது அக்கௌண்ட்டுக்கே வராது, நீங்கள் யூஸ் பண்ணனா அப்படியே தான் இருக்கும். பட் இப்போது ரூல்ஸ் எடுத்திருக்காங்க, இது மாதிரி யூஸ் பண்ணாத அமௌண்ட் இருந்தால் திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ இது நல்ல பாலிசி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணாத அமௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்லேயே இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரோக்கர்ஸ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் ஆகாத அக்கௌண்ட்டு பேமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு அது நம்ம அக்கௌண்ட்டுக்கே பேங்க் அக்கௌண்ட்டுக்கே திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் பெரும்பாலும் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கேஷாக இருந்தால் மட்டும் தான் ரிஸ்க்கு, மற்றபடி ஷேராக இருந்தால் அது சிடிஎஸ்எல்ல இல்லை என்எஸ்டிஎல்ல சேஃபாக இருக்கும், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு இந்த ப்ரோக்கர் க்ளோஸ் ஆனால் கூட இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ப்ரோக்கர் ஐடியை ஓப்பன் பண்ண முடியாட்டா கூட இந்த ஐடியில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் செல் பண்ண முடியாது, அதான் பிரச்சனை. செல் பை வந்து இதில் பண்ண முடியாது. இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோக்கர் ஆப் தான் தேவை. ஸோ அதனால தான் அது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து டெபாசிட் அக்கௌண்ட்டு டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட்டு வந்து சிடிஎஸ்ல தான் இருக்குது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டு இந்த லெஜர் மட்டும் மெயின்டைன் பண்ணது வந்து ஜீரோதா க்ரோ இவங்களாம் லெஜர் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த காணொலி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு நல்லா லைக் கொடுத்து பார்க்குறீங்க, நம்ம கேட்டுக்கூடதுக்கு இறங்க. ஸோ அதனால் திரும்ப அதேமாதிரி நீங்கள் லைக் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சேனலுக்கு வந்து அது ஊக்கமாக இருக்கும். இன்றைக்கி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நம்பிங்கன்னா போகும்போது ஒன்றும் இல்லை, போகும்போது இந்த காணொலி நல்லா இருந்துச்சுன்னா போகும்போது லைக்கை மட்டும் ஒரு தடுத்தாட்டி விட்டு போயிருங்க. ஸோ மற்றபடி கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போகும்போது ஒரு சின்ன தட்டு தான், அந்த லைக்கில் தட்டிட்டு போயிருங்க. இது வந்து ஒரு சேனலில் வந்து மேற்கொண்டு வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா என்றைக்காவது யூடியூப் பாருங்கள், வீடியோ தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மேற்கொண்டு ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு ஒருவன். நன்றி, வணக்கம்.